ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, கோல்டு காயினுக்கு நிறைய ரூல்ஸ் நம்ம கவர்மெண்ட்ல மாறி இருக்கு. ஸோ அது என்னெல்லாம் பத்தி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தங்கம் வாங்குறத ஒரு வருஷத்துக்கு ஸ்டாப் பண்ணிருங்க அப்படின்னு நம்ம பிரதமர் மோடி அறிவிச்சாரு. தென் கோல்டோட இம்போர்ட் டியூட்டிய 6%ல இருந்து 15%ஆவும் இன்க்ரீஸ் பண்ணாரு. நம்ம மக்கள் எல்லாரும் செய்கூலி சேதாரம் கொடுத்து தங்கமா எடுக்கிறதுக்கு சேவிங்ஸ்க்காக தானே அப்படின்னு நம்ம வெறும் கோல்ட் காயின்ஸா தான் சேவ் பண்றோம். ஸோ அந்த மாதிரி கோல்ட் காயின்ஸ் விற்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. கோல்டு சேவிங் ஸ்கீம்ஸையும் நிறைய ஆட்ல எல்லாம் ப்ரமோட் பண்ணாதீங்க. ஈவன் டிஜி கோல்ட் அண்ட் சாவரன் கோல்ட் பாண்டை கூட ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணாங்க. திடீர்னு ஏன் இந்த மாற்றம் எல்லாம் கொண்டு வராங்கன்னா, இந்தியன் ருபீஸோட வேல்யூ குறைஞ்சு எனர்ஜி கிரைசிஸ் அதிகமாயிடுச்சு. நிறைய டிராவல் பண்ணாதீங்க வெளிநாடுகளுக்கெல்லாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கோங்க. ஆல்சோ டெஸ்டினேஷன் வெட்டிங்னு ஆடம்பரமா எதுவும் செலவு பண்ணாதீங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நிறைய யூஸ் பண்ணுங்க. கேஸோடைய யூசேஜ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரெக்வஸ்ட் வச்சிருந்தாரு. இதெல்லாம் சொல்லிட்டு தங்கத்தை ஏன் இப்ப வாங்க வேண்டாம் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொன்னாருன்னா, இப்பவே ஒரு கிராம் 14,000 ஆயிடுச்சு. ஒரு வருஷம் கழிச்சு 2027ல ஒரு கிராமே 25,000ல இருந்து 30,000 வரைக்கும் ஆகிடும். இதெல்லாமே நடுத்தர மக்கள் நமக்கு தான் ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா நம்மள மாதிரி இருக்கிற மக்களுக்கு தங்கம் தாங்க ஒரு பெரிய சொத்து. அவங்க என்னதான் புது புது ரூல்ஸா போட்டாலும் நம்ம தங்கம் வாங்குறதையும் தங்கம் சேவ் பண்றதையும் என்னைக்குமே நிறுத்திடக்கூடாதுங்க. சப்போஸ் நம்ம வீட்ல ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வந்தா கூட நம்ம கிட்ட இருக்க நிலத்தை வைக்கணும்னா கூட ஒரு வாரத்துக்கு மேல டைம் ஆகும். ஆனா தங்கம் அப்படி கிடையாது. எந்தவித எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருந்தாலும் யாருக்கிட்டயும் போய் நம்ம நிக்காம யாரையும் நம்பாம நம்ம கிட்ட இருக்கிறத அப்பக்கே ரொட்டேட் பண்ணணும்னா அழகா வச்சுக்கலாம். இல்ல மொத்தமா செல் பண்ணணும்னா கூட நம்ம செல் பண்ணிக்கலாம். திடீர்னு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், மெடிக்கல் எமர்ஜென்சி, இல்லைன்னா ஒரு படிப்பு செலவுக்கு எதுக்காக வேணாலும் இருக்கலாங்க. இந்த மாதிரி மூலதனமா இருக்க தங்கத்தை வாங்க வேண்டாம்னு சொல்லி ஸ்டாப் பண்ண சொல்றாரு. நம்ம வாங்காம இருந்தாலும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டோட ரேட் கண்டிப்பா மேல போகதான் போகுது. நம்மள மாதிரி இருக்கிற மக்களுக்கு தங்கம் தான் பெரிய சொத்து. நம்ம வாங்குறத ஸ்டாப் பண்றதுனால மட்டும் இன்டர்நேஷனல் மார்க்கெட் கம்மி ஆயிட போறது இல்ல. சோ அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டுமே இருக்கு. அண்ட் இந்த இம்போர்ட் டியூட்டியானது இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான். அதாவது 31 மார்ச் 2027 மட்டும் தான் போட்டிருக்காங்க. மேபி அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல அதை கண்டினியூ பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. யாருக்கு தெரியும்? மணி டிமானிட்டேஷன் பண்ண மாதிரி கோல்ட் டிமானிட்டேஷன் ஒண்ணு நடத்தி அளவுக்கு அதிகமா யாரெல்லாம் தங்கம் வச்சிருக்காங்களோ அது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி புது ரூல்ஸ் கொண்டு வந்தாலும் கொண்டு வருவாங்கங்க. திடீர்னு ஒரு லாக்டவுன் போடுறாங்க. எனர்ஜி கிரைசிஸ்னால க்ரூட் ஆயில் கிடைக்காம போகுது, பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படுது. இப்ப சமீபத்துல கேஸ் தட்டுப்பாடு வந்த மாதிரி போடுறாங்க அப்படின்னாலும் கண்டிப்பா கோல்ட் ரேட் அதிகமாக தான் போகுது. பர்டிகுலரா காயினை மட்டும் ஏன் அவங்க முடக்குனாங்க அப்படின்னா, காயினுக்கு தாங்க கம்மி வேஸ்டேஜ். இப்போ 0% வேஸ்டேஜ் ஃபார் காயின்ஸ் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் கூட ரீசெண்ட் டேஸ்ல வந்தது. சோ மக்கள் இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்குறவங்க எல்லாருமே கோல்டுல காயின்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணாங்க. நகையா வாங்கினா கண்டிப்பா செய்கூலி சேதாரம் எல்லாம் பே பண்ணணும். அதே மாதிரி இப்போ வாங்கிட்டு அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த டிசைன் ஓல்ட் ஃபேஷன் ஆயிடுச்சுன்னா திரும்ப அப்பவும் கொடுத்து மாத்தணும் அப்படிங்கறது இல்லாம நிறைய பேர் வாங்கி அவங்களுக்கு எப்ப தேவையோ அவங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப அந்த காயினை டெபாசிட் பண்ணியோ இல்ல அப்படியே கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியோ அப்ப இருக்க லேட்டஸ்ட் டிசைனா எடுத்துக்கிறாங்க. மோஸ்டா இப்ப எல்லாருமே காயின்ஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்டா தான் பாக்குறாங்க. சோ அதனால தமிழ்நாடு தங்க வியாபாரிகள் சங்கம் சார்பா அவங்க எல்லாம் ஒண்ணு கூடி என்ன கவர்மெண்ட் கிட்ட பேசிருக்காங்கன்னா, இப்போதைக்கு எங்க கிட்ட இருக்கிற தங்க கோல்ட் காயின்ஸை மட்டும் நாங்க சேல் பண்ணிக்கிறோம். புதுசா எந்த ஸ்டாக்ஸும் நாங்க கொண்டு வர மாட்டோம். அதே மாதிரி எங்க கிட்ட இருக்க சிட் ஸ்கீம்ஸ் பத்தி நாங்க ப்ரமோட்டும் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி டிவிலயோ இல்ல அட்வர்டைஸ்மெண்டா நியூஸ் பேப்பர்ஸ்லயும் பண்ண மாட்டோம். தற்காலிகமா இதெல்லாம் அவங்க பேசி முடிவெடுத்திருக்காங்க. டிஜி கோல்டு பத்தி இன்னும் எந்த விதமான அப்டேட் வரல. சோ டிஜி கோல்ட இன்னும் ஸ்டாப் பண்ணல. நிறைய பேர் பேனிக் ஆகி டிஜி கோல்ட நீங்க ப்ரீ க்ளோஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போதைக்கு இந்த இம்போர்ட் டியூட்டிய மார்ச் 31 வரைக்கும் தான் கொடுத்திருக்காங்க. சோ அடுத்த வருஷம் அதுக்கப்புறம் அதை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா கோல்ட் காயின்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி அக்ஷய திருதி ஏப்ரல் மாசம் போலதான் வரும். சோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னைக்குமே அவசரப்பட்டு நீங்க டிஜி கோல்ட ஸ்டாப் பண்ணிடாதீங்க. பேசிக்காவே நமக்கு இது தெரியுங்க. எந்த ஒரு பொருள் மார்க்கெட்ல டிமாண்டா இருக்கோ அதை பதுக்கி வச்சு அதோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா அதை ஹை ரேட்ல வச்சு வித்துதான் பழக்கம் நிறைய கடைக்காரங்களுக்கு எல்லாம். அதே மாதிரி கோல்ட் காயின்ஸ இப்போ ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டு பதுக்கி வச்சுட்டு நாளைக்கு மறுபடியும் அதை ரிலீஸ் பண்ணி டிமாண்ட் அதிகமானதுக்கு அப்புறமா அதை ஹை ரேட்ல வச்சு அதாவது அதுக்கு வேஸ்டேஜ் கூட போடுறதுக்கு அதிகமான வேஸ்டேஜ் போடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. சோ கோல்ட இன்வெஸ்ட்மெண்டா பாக்குறவங்க தாராளமா நீங்க கோல்ட் காயினை வாங்கி நீங்க சேவ் பண்ணிக்கலாம்.
நான் என்னோட டிஜி கோல்டு போத்தி ஸ்வர்ண மஹால் அண்ட் ஏகேடி ஜுவல்லர்ஸ் திருப்பூர் அவங்களுக்கு வந்து சேலம் அண்ட் கோயம்புத்தூர்லயும் பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ இந்த 2 ஜுவல்லரி ஷாப்ல தான் நான் வந்து என்னோட டிஜி கோல்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் இந்த அக்ஷய திருதிக்கு தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா நெக்ஸ்ட் அக்ஷய திருதிக்கு நான் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நகை சீட்டு சேர்ந்தாலும் அதுல இருக்கிற பெனிஃபிட்ஸ் ஏதாவது சேஞ்ச் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுடைய சிட் எண்ட் ஆகுற சமயத்துல வந்து இப்ப ஃபுல்லா 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ அப்படின்றது இல்லாம ஒன்லி 50% வரைக்கும் தான், இல்லைன்னா 18 to 20% வரைக்கும் தான் அப்படின்னு கூட கொண்டு வரதுக்கான சான்சஸும் இருக்குங்க. எதுவா இருந்தாலும் நம்ம பொறுமையா இருந்து இந்த கோல் சேவிங் அச்சீவ் பண்றதுல தாங்க இருக்கு. அப்படியே கோல்ட் காயின் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு பிளான் பிக்கும் ரெடியா இருக்கணும். ஸோ கோல்டு இடிஎஃப்ஸ் இருக்கு, பிளஸ் எஸ்ஐபி போடலாம். போஸ்ட் ஆஃபீஸ் ரொம்ப ரொம்ப சேஃப், அது கூட நம்ம ட்ரை பண்ணலாம். இதெல்லாமே நான் உங்களுக்கு ஒரு சஜஷனா தான் கொடுக்குறேன். நீங்க கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும்னு நான் எப்பவும் சொன்னது இல்லைங்க. ஆனா கோல்டு சேவிங்ஸ் நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. ஏன்னா அது ஒரு அசெட் அண்ட் உங்களுக்கும் உங்க ஃபியூச்சருக்கும் நாளைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம நாட்டுல க்ரூட் ஆயில், கோல்ட் இது 2மே இம்போர்ட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்றோம். 2த்துக்குமே யூஎஸ் டாலர்ஸ்ல தான் நம்ம பே பண்றோம். ஆனா இந்த 2த்துல க்ரூட் ஆயில் தான் ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். அதுல இருந்து தான் பெட்ரோல் அண்ட் கேஸ் எல்லாமே நமக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. 2த்துலயும் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம இம்போர்ட் பண்றதுக்கு பதிலா எது ரொம்ப எசென்ஷியலோ ஸோ க்ரூட் ஆயில்ன்றதுனால அதுக்கு மட்டும் இப்ப வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட். இதாங்க ரீசன் ஒரு வருஷத்துக்கு கோல்டு வாங்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு. இப்போ இருக்கிறது ஜஸ்ட் ஒரு டெம்பரரி சுச்சுவேஷன் தான். ஸோ இதை காரணமா வச்சு நம்ம தங்கம் சேவ் பண்றது வந்து நிறுத்தணும் அப்படின்னாக்க நாட்டுக்கு மட்டும் இல்ல நம்ம வீட்டுக்குமே வந்து பொருளாதார பின்னடைவு தாங்க. காசு இருக்கவன் நகை வாங்கிட்டு போறான், இல்லாத நாங்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்க வேண்டாம். ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் ஒரு 100 ரூபாயாவது சேவ் பண்ணணும். அந்த 100 ரூபாயை நீங்க கோல்டா சேவ் பண்ணீங்கன்னா நாளைக்கு உங்க ஃபியூச்சருக்கு ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு டிஜி கோல்ட் வேணாம் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் நிறைய கடைகள்ல இப்போ மில்லிகிராம் காயின்ஸும் அவைலபிளா இருக்கு. ஸோ ஸ்டாக் அவுட் ஆகிறதுக்குள்ள அட்லீஸ்ட் அதை மட்டுமாவது நம்ம வாங்கி சேவ் பண்ணிக்கிட்டா நமக்கு நல்லது. நான் எந்த கடையில சிட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன், அதோடைய பெனிஃபிட்ஸ்லாம் என்ன, அங்க என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நான் ஒரு தனி வீடியோல உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்றேன். ஸோ மறக்காம எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரெஃபர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணிட்டு தங்க பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.